வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், இந்த முகப்பு செயினு, ஆரம், பிரேஸ்லெட்டு, 2 வளையல், ஒரு பேர் தோடு, ஜிமிக்கியோடு, அதுவும் ஒயிட் கலர் கல் வச்ச தோடு, அழகான ஒரு மோதிரம். இது எல்லாமே உங்களுக்கு கிஃப்டாக வரப்போகுது. இந்த கிஃப்ட் எதுக்காக அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வளையல் செட்டு பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகான மிஷின் கட்டிங் வளையல் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் 12 வளையல்கள் இருக்குது. இதில் 2 வளையலாகவும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே செட்டாக நம்ம போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ கண்ணாடி வளையல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே மொத்தமாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா, ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு, ஒரு கையில் இந்த வளையல் போட்டுக்கிட்டு, ஒரு கல் வளையல் இருந்தால் கூட பார்டர் போட்டுக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப அழகான வளையல் பாருங்கள், அப்படியே மிஷின் கட்டிங் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெட்டவடம் செயின் பார்த்துட்ருக்கோம். ரெட்டவடம் முகப்பு செயின். இதில் பார்த்திங்கன்னா இடையில கிறிஸ்டல் மணி கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில், ரொம்ப அழகாக இருக்குது. செயினும் கோதுமை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாடலில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்டோன் கிறிஸ்டல் ஸ்டோனு, அது எதுவுமே ஆகாது, அந்த கலர் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் கோல்டு மாடல் தான். ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஒரு கோல்டு மாடல்லே ஒரு கம்மல், நல்லா நியூ டிசைன் இப்போதைக்கு வந்திருக்கிறது. இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயும் 3 கலர் கல் கொடுத்துருக்காங்க. பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீனு 3 கலரில் கல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல டெய்லி யூஸ் போட்டுக்கலாம். நார்மலாக காதோட எப்போவுமே போட்டுக்கிறதுனா அது போட்டுக்கலாம். வெயிட் ரொம்ப இருக்காது, காது தொங்காது. ஃபார்மிங் தோடு, ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது பால் வளையல். அழகாக இருக்குது பாருங்கள். 3 இடத்துல பால் வச்சுருக்காங்க. வளையல் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய வளையல் என்ன சைஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. அந்த பால்லையுமே குட்டி குட்டியாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஷார்ட் செயின். இந்த ஷார்ட் செயின்லேயே ஒரு ஹார்ட் மாதிரி சின்னதாக ஒரு டாலர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல மெலிசான செயின், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டாலருக்கும் இந்த செயினுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது பால் செயின் பார்த்துட்ருக்கோம். குட்டி குட்டி பாலாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பால் செயின் 24 இன்ச்சஸ்லேயும் இருக்குது, ஷார்ட் செயினாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஷார்ட் செயின், அதாவது 18 இன்ச்சஸில் உள்ள செயின். இது பால் வளையல். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பால் வளையல் பார்த்தோம் இல்லையா, அதில் பாலில் டிசைன் இருந்தது. இந்த பால் டிசைன் இல்லாமல் இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரே இடத்துல மட்டும்தான் பால் வந்திருக்கு. நம்ம பார்த்ததில் 3 இடத்துல பால் கொடுத்துருந்தாங்க. இது வளையல் மாதிரியும் இருக்கும், கையில் போட்டுக்கும்போது காப்பு மாதிரியும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த வளையல் பாருங்கள், அப்படியே வந்து கோல்டு டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரே சைடாக திரும்பி இருக்குது இந்த வளையலில் இருக்க மாடல். இதே நம்ம மாற்றியும் போட்டுக்கலாம். நடுவில் இருக்க வளையல 2 பக்கமாக சேர்த்த மாதிரி போட்டோம்னா டிசைன் நமக்கு வந்து மாறும். இதில் ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? அது கட்டிங்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த செயின் வந்து ட்ரெடிஷ்னல் மாடல் செயின். இந்த மாடலில் வந்து நிறைய நம்ம அம்மா பாட்டிலாம் போட்டிருப்பாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் செயின். இது ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாடலில் வந்து நமக்கு 18 இன்ச்லேயும் இருக்குது, அதே போல் 24 இன்ச்லேயும் கிடைக்கும், 30 இன்ச்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து தோடு தொங்கல் பார்த்துட்ருக்கோம். இதுவும் வந்து அப்படியே கோல்டு டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து தங்கம் டிசைனில் தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது போட்டிருந்தா தங்கத்தோடு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அது ஃபினிஷிங்காக ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்த்துட்ருக்குது முகப்பு செயின் பார்த்துட்ருக்கோம். லக்ஷ்மி அம்மா வச்ச முகப்பு செயின் பார்த்துட்ருக்கோம். நடுவில் லக்ஷ்மி அம்மா டாலர் இருக்கா, 2 பக்கமும் பால் கொடுத்துருக்காங்க. செயினும் வந்து கொடி மாடல் செயின் தான். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது அடுத்ததாக இது ஒரு செயின். இந்த செயின் டிசைன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அழகாக இருக்குது. நடுவில் வந்து ஒரு மெலிசாக ஒரு கம்பி கொடுத்தா மாதிரி இருக்குது. என்ன டிசைன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செயினோட டிசைன் பார்த்தா நெல் மாதிரி இருக்குது. எனக்கு அது சரியாக தெரியல, ஆனால் அழகாக இருக்குது. இந்த மாதிரியுமே நம்ம கோல்டில் பார்த்துருப்போம். அப்படியே கோல்டு மாடல்லே தான் இருக்குது பாருங்கள். இந்த செயின் என்ன டிசைன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு அழகான கம்மல். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும். ஃபார்மிங் மாடலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிங்க்கும் ஒயிட்டும் கல் வச்ச மோதிரம், வங்கி மோதிரம். இதுக்கு வந்து நமக்கு சைஸ் தேவைப்படாது. வங்கி மோதிரம் அப்படின்றதுனால நமக்கு சைஸ் தேவையில்லை, யார் வேணாலும் போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மோதிரத்தில் இது வந்து ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக வைரக்கல்லில் செஞ்ச மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. மோதிரம் வந்து பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குறது வளையல் பார்க்குறோம். ரொம்ப அழகான வளையல் இது. இந்த வளையல் டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டிசைனில் கட்டமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வளையலுக்கும் என்ன டிசைன்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
வேணுங்கிறவங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. இது பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு தோடு ஜிமிக்கி. சூப்பராக இருக்குது. தோடும் அழகாக இருக்குது, ஜிமிக்கியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிமிக்கி வந்து 2 இது, அது மேலே ஜிமிக்கியும் நடுவில் வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சு அந்த பிளேட்லேயும் சின்ன சின்ன குண்டு குண்டாக தொங்குற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஜிமிக்கி வந்து சுடிதார் போட்டாலும் போட்டுக்கலாம், சாரீ கட்டினாலும் இந்த ஜிமிக்கி தோடு ஜிமிக்கி போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய தோடு ஜிமிக்கி கிடையாது, ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும். அழகாக இருக்குது. அடுத்ததாக ஒரு சூப்பரான வளையல். இது வந்து மிஷின் கட்டிங் வளையல் பாருங்கள். அந்த கட்டிங்கில் வந்து அவ்வளோ ஷைனிங் கொடுக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு கட்டிங்லேயும் எவ்வளோ ஷைனிங் இருக்குது பார்த்திங்களா? சூப்பரான வளையலாக இருக்குது. வளையல் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய வளையல் சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. இந்த டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மாடல் தோடு பார்க்குறோம். 2 தோடுமே ஒரே டிசைன் தான், கல் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து வீடியோவில் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த காம்போவில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காம்போ கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு கிவ்அவே கிஃப்டாக வரப்போகுது. நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கமெண்ட்டை வந்து நம்ம குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அது எல்லா பொருளுமே ஒரே ஆளுக்கு நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இதோட அடுத்த வீடியோ வரும் பார்த்திங்களா, அந்த வீடியோவில் யார் வின்னர் அப்படிங்கிறதே நாங்கள் அறிவிச்சிருவோம். அடுத்ததாக ஒரு ஷார்ட் செயின், 18 இன்ச்சு செயின். இது செயின் நல்லா இருக்குது பாருங்கள், டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் ஒரு சின்னதாக ஒரு சிகப்பு கலர் கல் வச்சு ரொம்ப அழகான ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்ன மாதுளம்பழ பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரில் கல் வச்சுருக்காங்க டாலரில். ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு ப்ளைன் கம்மல், அதில் ஒரு சின்ன சின்னதாக இலை மாடலில் டிசைன் கொடுத்துருக்காங்க. வெயிட் இருக்காது, ரொம்ப வெயிட்லாம் இருக்காது. நார்மலாக வந்து டெய்லி யூஸ் நம்ம போட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கம்மல். இது பின்னாடி திருகு தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம்